ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பேக் டு ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. தீபாவளி முடிஞ்ச அன்னி சஷ்டி இந்த மாதிரி எல்லாம் லைனாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ரொட்டீன் vlogsஸே போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொட்டீன் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயந்தாங்க. அதுலேயும் முக்கால்வாசி பொண்ணுங்க வந்து தைராய்டு டேப்லெட் தான் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான். எனக்கு ஃபஸ்ட் டெலிவரிக்கெலாம் வந்து தைராய்டு கிடையாது. செகண்ட் டெலிவரியில தான் தைராய்டு வந்து இருந்தது. ஒரு மாதிரி நமக்கு என்ன ஒரு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும், உட்காந்து எந்திரிக்க முடியாது, படுத்துகிட்டே இருக்கலாம் போல் தோணும், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது. இது வந்து 2 சிம்டம்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து தைராய்டு இருக்கும், இன்னொன்று வந்து விட்டமின் டி கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரெக்னென்சி டைமில் தான் தைராய்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணது. ஸோ அப்போ இருந்தே நான் வந்து சாப்பிட்டு தான் இருக்கேன். ஸோ ஸ்டில் இப்போவுமே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 75 mg அதே தான் இப்போ வரைக்குமே. நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோடய கைனகாலஜிஸ்ட் கிட்டே பேசிவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் நான் வந்து போடுறேன். ஃபுட்டெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். பஸ் ஜூஸ் ஐட்டம்ஸ் மாதிரி சுகர் இல்லாமல் அருகம்புல் ஜூஸு, ஆவாரம்பூ ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்குவேன். அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பூன் கீ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் தைராய்டு டேப்லெட் வந்து சாப்பிட்றது. ஏதாவது ஒரு தண்ணி ஆகாரம் வந்து வயிற்றுக்குள்ளே போகணும். இப்போது வந்து இல்லை எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரிங்க டாக்டர் ஷர்மிகா பற்றி எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட சேனல்ஸில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தைராய்டு பற்றி டீட்டெயிலாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அவங்க கூட சொல்லியிருப்பாங்க தைராய்டு டேப்லெட் வந்து எம்டி ஸ்டொமக்கில் போடுறதுனால அது ஹார்மோன் டேப்லெட்ஸ். ஸோ நிறைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வரும். ஹார்மோன்ஸ் எக்கச்சக்கமாக வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ பீரியட்ஸ் டைமில் அந்த மாதிரி ஆகும் பொண்ணுங்களுக்கு. பட் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் தைராய்டு டேப்லெட்ஸ் போடும்போதும் அந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும், சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஜூஸு கீலாம் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் தைராய்டு டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து நான் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் எம்டி ஸ்டொமக்கில் தான் போட்டிருந்தேன். இப்போ தான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வெயிட் கெயின் ஆகுறதுமே கம்மி ஆகிருக்கு. முதல்ல எப்படி வெயிட் கெயின் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது. என்னடா நம்ம அவ்வளோ ஃபுட்டெலாம் எடுத்துக்கிறதே இல்லையே, கரெக்டாக தானே நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம், நிறைய தண்ணி குடிக்கிறோம், டிடாக்ஸ் வாட்டர் குடிக்கிறோம், எப்படி வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஃபீடிங் ஸ்டாப் பண்ணக்கப்புறம் தான் அதிகமாக எனக்கு இந்த டவுட்டே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் எனக்கு வெயிட் கெயின் கம்மியாயிருக்கு. சேம் நான் அதே வெயிட்டில் தான் இருக்கேன். டேப்லெட்டோட எம்ஜியை பார்த்திங்கன்னா அதே லெவலில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கைனகாலஜிஸ்ட்க்கு நீங்கள் வந்து கேட்டுட்டு நீங்கள் எம்டி ஸ்டொமக் எடுக்காமல் ஏதாவது ஜூஸ் நிராகாரம்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பேர் இது ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் டீட்டெயிலாக லாங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த அன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வேஷ்க்கு வந்து பொடி தோசை குட்டி குட்டியாக ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றி பொடி தோசை வந்து பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி தோசை ஊத்தாப்பம் பொடி இதெல்லாமே நல்லா சாப்பிட்டுக்குவான். ஸோ லஞ்ச் பாக்ஸ் காலியாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் அது பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறாங்க அப்படிங்கிறதுனால அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணிவிட்டு பன்னீர் ஃப்ரை தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, முந்தின நாள் நைட்டு தான் சொன்னாங்க நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ட்டு. அதனால் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறது மார்னிங் எழுந்திரிச்சு அப்படின்ட்டு. நம்ம பெட்டுக்கு போனதுக்கப்புறமா தானே என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது நான் தூங்கிட்டேங்க. நான் என்ன சமைக்கிறேன்னே எனக்கு யோசிக்கல. டக்குன்னு நான் மார்னிங் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கானது அரிசி பருப்பு சாப்பாடு தான். அது சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், ப்ளஸ் வந்து லஞ்சுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்ட்டு அதுவே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவருக்கு பண்ணும்போது எங்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து மத்தியானத்துக்குமே வந்து பண்ணியாச்சு. ஸோ லன்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. சர்வேஷ்க்கு ரொம்ப சிம்பிள் தான். ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து பொடி தோசை. அதே மாதிரி இப்போ வெதர் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறனால கொஞ்சம் சூடாகவே தான் தண்ணி வந்து ஊற்றி கொடுக்குறதுங்க. அதுக்குன்னு எப்படின்னா ரொம்ப சூடாலாம் கிடையாது. ஒரு ஹாஃப் வந்து சுடு தண்ணி, ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க வச்சு ஆற வச்சு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துட்றது. ஸோ அவனோட வாட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம என்ன ஹீட்டில் கொடுக்குறோமோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வெதுவெதுன்னே வந்து கொடுத்துட்றது. இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இப்போ ஹையர் கிரேடெல்லாம் போனதுனால இப்போ ரீசஸ் டைம்னு ஒன்று பண்ணுவாங்க ஸ்கூலில். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது பிடி டைம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் ஜர்க்கின்லாம் போட்டுட்டு குல்லாலாம் போட்டுட்டு தான் போகணும் வெளியே. பட் இவங்க போடுறதுக்கு சங்கடப்பட்டுட்டு பண்ணுறதே இல்லை, போடுறதும் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு கோல்டு காஃபு ஃபீவர்லாம் வந்துடுது. ஸோ வீட்டில் வந்து மித்துள் இருக்கிறனால அவனுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, ஹஸ்பண்டுக்கும் வந்து கோல்டு வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கும். ஒரு சடன் கிளைமேட் சேஞ்சு எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீக்கு வின்டர்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே சிக்காகிற ஒரு இது வரும். எல்லாருமே ஒட்டுக்கா ஃபீவரில் படுக்கிற மாதிரிலாம் ஒரு சினாரியோலாம் நடந்திருக்கு லாஸ்ட் இயர். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிகாஷனாக வந்து இருந்துக்கணும் நம்ம.
ஸோ இப்போ ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் நிறையவே பேக் பண்ணி கொடுத்துருவேன். அரிசி பருப்பு சாப்பாடுக்கு தயிர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, ஊறுகாய் அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தயிரும் தேங்காய் சட்னி ப்ளஸ் பன்னீரும் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அந்த அன்றைக்கி கொஞ்சம் மாவெல்லாம் ஆட்ட வேண்டியது இருந்துச்சு. நான் எப்போவுமே மாவாட்டுறேன் அப்படின்னா மார்னிங்கே மாவு ஆட்டி முடிச்சிடுவேங்க. ஸோ நைட்டே அரிசி ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சினே போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா வேலையாக அது முடிஞ்சிடும். ஸோ கிச்சன் ஒர்க்கு முடியும் போது மாவாட்டுற வேலையும் வந்து முடிஞ்சிடும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க என்ன கிரைண்டரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கனடாவில் இருக்கிற அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். விடியம் பிராண்டு. ஸோ டேக்ஸோடு சேர்த்து நான் வாங்கும்போது 240 340 அந்த மாதிரி வந்தது ப்ரைஸு. இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு மாதம் 2 மாதத்துலேயே வந்து வாங்கினது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வீக்கு ஒட்டுக்கா மாவு அரைச்சி வச்சுப்பேன். ஸோ அப்பப்போ ஆட்டுறது அதெல்லாமே எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. 1 வீக் ஒட்டுக்கா அரைச்சி வச்சுட்டு புளிக்க வச்சு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்படின்னா எனக்கு 1 வீக் வரைக்கும் வரும். தீர போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே மாவு ஆட்டி வச்சுருவேன். இப்போது சம்மர் அப்படிங்கிறனா பிரச்சனை இல்லை, மாவு வந்து புளிச்சிக்கும். நான் காலையில் ஆட்டி வச்சுட்டோன்னா நைட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வின்டரில் அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எனக்கு ஓவனில் வைக்கிறதுக்கான கரெக்டான சைஸ் பாத்திரமும் இல்லை. அதனால் நான் மாவாட்டி பொதுவாக வீட்டில் வைப்பேன். ஒரு 1 டே ஆகும் புளிக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே மாவெல்லாம் ஆட்டி வச்சிடுறது. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இட்லி தோசை இல்லை அப்படின்னா நாங்கள் ஏதாவது கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஆனால் மித்துலுக்கு கண்டிப்பாக மார்னிங் இல்லை நைட்டு வந்து இட்லி இல்லை தோசை வந்து கண்டிப்பாக அவனுக்கு வேணும். ஸோ அவனுக்காகவே வீட்டில் மாவை எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. வீடு வந்து கொஞ்சம் சின்னது அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா கிரைண்டர் கொஞ்சம் சவுண்டு வருங்க. அது உளுந்து போடும்போது கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அரிசி போடும்போது அவ்வளோ சவுண்ட் இருக்காது. ஸோ அதனாலேயே மார்னிங் வந்து ஆட்டிடுறது. ஈவினிங் டைம் குழந்தைங்களும் விளையாடுவாங்களா, டிவி ஹஸ்பண்ட் பார்ப்பாங்க. மாவும் ஆட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ரொம்ப சவுண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அதனால் மேக்ஸிமம் மார்னிங்காக ஆட்டி வச்சுருவேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க டாலர் அம்மாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். நானும் மித்துல் மட்டும்தான். மித்துலோட பர்த்டே ஒரு 3 நாளில் வருது. ஸோ டெக்கரேஷன் ஐட்டம்ஸு பலூன்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து போயிருந்தேன். இப்போ கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதுனால டாலர் அம்மாவில் ஒரு 5 செக்ஷன் ஃபுல்லாமே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. நம்மளும் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது வைக்க இடம் இல்லை. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் பர்த்டேக்கு தேவையான அந்த 2 அப்படிங்கிற நம்பரு, பலூன்ஸு, அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ்லாம் அவனுக்கு வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பர்த்டே பார்ட்டி அப்புறம் வந்து ஹோம் டெக்கரேஷன்ஸ்க்குலாம் டாலர் அம்மா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம அது ஒன் டைம் தானே யூஸ் பண்ணுறோம், அதனால் அது பர்ஃபெக்டாக இருக்கும். டாலர் அம்மா எனக்கு ஃபேவரட் ஷாப்னே சொல்லுவேன். ஹாய்ங்க, நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சரியான குளிர். நான் டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு தான் நான் போனேன். 12 degrees இருந்தது. அதனால் நார்மல் ஜர்க்கின்லாம் போட்டு போனேன். நல்லவேளை மித்துலுக்கு வந்து எப்பவும் போல் கவர் பண்ணிக்கிட்டே போயிருந்தேன். மூக்கில் பாருங்கள் எப்படி ரெட்டிஷ் ஆயிடுச்சுன்னு. அவ்வளோ சில்னஸ்ஸு, கையில் எனக்கு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நல்லவேளை டாலர் மேலே இந்த க்ளவுஸ் வாங்கி போட்டு தான் நான் வெளியவே வந்தேன். அவ்வளோ குளிராக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே எரியுது. ஸோ அந்தளவுக்கு இப்போவே ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ வழக்கத்தை விட இந்த வருஷம் ரொம்ப ஸ்னோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போவே தெரியுது கண்டிப்பாக ஸ்னோ ஜாஸ்தியாக தான் இருக்கும். வெளியே போகாதரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாக முடியல. கொஞ்சம் நேரம் ஆகும் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம நார்மல் ஆகிறதுக்கு. இனிமேல் அந்த கையில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது விரைச்சி போன மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் கையை வச்சு தான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பாட்டு கசால்ட்டாக போயிட்டேன் எப்பவும் போல். சுத்தமாக என்னால் முடியல. போகும்போது பஸ்ஸு வேறு பயங்கரமாக பழி வாங்கிருச்சு. பஸ்ஸு வந்துச்சு ஆனால் பயங்கர க்ரௌடு, நிற்கவே இல்லை பஸ்ஸு, போயிட்டாங்க. அதனால் நடந்து தான் போனோம் மாலுக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது இன்னும் மித்துல் பர்த்டேக்கு. ஸோ சும்மா டெக்கரேஷனுக்கு மட்டும் பலூன்ஸு, அப்புறம் அவனுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி 2-3 டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போனேன். இல்லாட்டி கூட சரி பஸ்ஸு வரல நாளைக்கு போய்க்கலாம் ரிட்டன் வரலாமா அப்படின்னு தான் யோசித்தேன். சரி ஓகே போயிட்டே வந்துடலாம் அப்படின்னு நடந்தே போயிட்டோம். உள்ளே மால்குள்ளே போனோடனே சுத்தமாக என்னால் முடியல, அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் ஃபஸ்ட்டு டாலர் மேலே போய் இந்த க்ளவுஸை வாங்கி மாட்டிட்டு வரும்போது மறக்காமல் போட்டு வந்தாச்சு. ஸோ மித்துலோட காஸ்டியூம் காட்டுறேருங்க. இந்த இங்கே பாரு மித்துல். அங்கே இல்லை எப்படி தெரியும், இங்கே இல்லை இங்கே பாரு. வண்டி ஓட்டுங்க வண்டி. பார்த்தீங்களா அவனுக்கு கையில் க்ளவுஸு எல்லாமே ஃபுல்லாக பக்காவாக போட்டு தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். உள்ளே 2 ஜர்க்கின் இருக்கு அவனுக்கு. இருமே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபேஸில் ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கொஞ்சம் கஷ்டம்தான் குழந்தைங்களாம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறது. வெயில் அடிக்குதுங்க, பட் இருந்தாலும் குளிர்மே ரொம்ப ஜாஸ்தி தான். ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவனுக்கு ஆல்மோஸ்ட் 2 ஆகிடுச்சு. தூக்கம் வந்துருச்சு நல்லாவே. அவனுக்கு சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் நம்ம விலாக் வந்து கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்க. சர்வேஷ், மித்து 2 பேருமே சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன். ஸோ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளெண்டர், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அது இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நான் அதிகமாக அங்கே தான் வாங்குவேன், டாலர் அம்மாவில். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர வர என்னோடய ஃபேவரட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அட்லீஸ்ட் இது 3வது 4வது பாக்ஸுன்னு நினைக்கிறேன். 16 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் எரியும். பட் என்னோடய ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டாய்ஸு, டாலர் அம்மாவில் நிறைய குவாலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் நம்ம தேடி வாங்கணும். இந்த மாதிரி 2 3 டாய்லாம் கூட இருக்குது. நல்லா தூக்கி தூக்கி வீசுவான் சம்டைம்ஸ் மித்துல். பட் நல்லா தாங்குது. கோகோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கேரக்டர்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருவேன். அப்புறமா வின்டருக்கு போடுற மாதிரி க்ளவுஸஸ்ஸு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கனடாவில் வந்ததுக்கப்புறம் க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேங்க. தாங்கவே முடிய மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் சமாளிச்சிட்டேன், ஆனால் இப்போ முடிய மாட்டேங்குது. ஒன்று வந்து நார்மல் க்ளவுஸு, இன்னொரு வந்து ஸ்னோ க்ளவுஸ் மாதிரி. அப்புறம் கேண்டீஸு, இந்த கிறிஸ்மஸ்க்காக நிறைய கேண்டீஸ்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ நான் வாங்கி பர்சனலாக டேஸ்ட் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கிற 2 கேண்டீஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுக்குன்னா மித்துலோட பர்த்டேக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கேக்கோடு சேர்த்து பாக்ஸில் போட்டு கொடுத்துருக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த குட்டி பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது நமக்கு போட்டு வைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுவுமே கொஞ்சம் என்கிட்ட கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மித்துல் பர்த்டே கேக் கட் பண்ண போடுற கேப்பு, அப்புறம் வந்து கேக்கில் வைக்கிற கேண்டில்ஸு, அப்புறம் நம்பர் 2 அப்படிங்கிற பலூன்ஸ் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாமே நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஷாப் டாலர் அம்மா தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்புறம் டெக்கரேஷன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஹேங் பண்ணுற மாதிரிலாம் வந்து வாங்கலைங்க. செவுத்தில் பெயிண்ட்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் ஸ்டாண்டில் வச்சு இது பண்ணுற மாதிரி தான். இதுலேயே ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எப்படிலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. எல்லாம் செட்டு ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ நமக்கு சீக்கிரமாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ தென் வந்து சீமார் வந்து தெரியும், கனடாவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டிக்கு நல்லா தான் இருக்குது. கீழே இருக்கிற நார்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருங்கி போச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஒரு முடி கூட வீட்டில் இருக்காது. எல்லாமே இந்த சீமார்லேயே வந்து சுற்றிக்கும். நீட்டாக க்ளீன் பண்ணிடும். ஸோ வேக்யூம் போடுறதுக்கு நமக்கு டைம் ஆகும் இல்லையா, ஆனால் அந்த சீமார் ரொம்ப க்ளீனாக பண்ணிடுற மாதிரி இருக்குது. அப்புறமா இந்த பாக்ஸ் இதுவுமே கிறிஸ்மஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்ததில்ல, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து கேக்கு, குக்கீஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா டாய்ஸ் ரேக்கில் வந்து டாய்ஸ் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக தம் பண்ணி போட்டு வச்சுருக்கு. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 பேஸ்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் $2 அந்த மாதிரி. ஸோ இன்னொன்று மட்டும் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் பெரிய டாய்ஸ்லாம் இருந்தால் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க, இது எல்லாமே தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த கேண்டில் இப்படி தான் நான் கிச்சனில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த கொஞ்சம் நேரம் எரிஞ்சிச்சு அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே இந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ அந்த ஏர் பியூரிஃபையர் மாதிரி, எப்படி சொல்கிறது, வீடு ஃபுல்லாகவே நல்லா ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அதை பார்க்கவும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குமா. ஈவினிங் டைமு அப்புறம் மார்னிங் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி எரிய வச்சுக்குவேன். அது மெல்ட் ஆயிரும். திருப்பி அந்த பாக்ஸ் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம தூக்கி தான் போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சீமார் பார்த்திங்கன்னா இப்படி தான் கீழே இருக்கிறத மட்டும் கழட்டிட்டு அப்புறமா நம்ம புதுசு வாங்கியிருக்கோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணிக்கலாம். பழசு வந்து கொஞ்சம் அகலமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரஷ்ஷு. இது கொஞ்சம் லேஸாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. டைம் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 5:30 கிட்ட தான் ஆக போகுது. ஃபுல்லாக இருட்டாயிருச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெயில் இருந்துச்சு. பட் குளிர் தான், வெயில் இருந்தது. அதனால் இன்றைக்கி 5:30. நார்மல் டைமில் பார்த்திங்கன்னா 4 மணி 4:30 மணி ஆகிறதுக்குள்ளேயே பயங்கரமாக இருட்டாயிரும். நைட்டு 10-12 மணி மாதிரி இருக்குங்க. பொதுவாகவே சீக்கிரமாக இருட்டாயிருச்சுன்னா நமக்கு என்ன சொல்கிற ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் போயிடும்ல. சாப்பிடணும், தூங்கணும், அதுதான் நம்ம மைண்டில் இருக்கும் இருட்டாயிருச்சுன்னா. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு அப்படின்னாவே. ஸோ டாய்ஸ் ரேக்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் கசகசன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது சரி இப்படி தான் நம்மளுக்கு அடுக்கி வைக்கணும், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பசங்க கலைச்சி வச்சாங்கன்னா. ஸோ சம்டைம்ஸ் நான் பசங்கக்கிட்டே சொல்லுவேன், நீ பேஸ்கெட்டில் போட்டு வைங்க டாய்ஸ் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்களையுமே பேஸ்கெட்டில் போட்டு வச்சிடுறாங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த பிளாக் கலர் வந்து செட் ஆன மாதிரி இருக்குது இந்த ரேக்கில். இதுக்கு முன்னாடி வேறு ரேக் வச்சுருந்தேன், இப்போ தான் இது வந்து மாற்றிருக்கேங்க. தெமோவில் தான் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் கொடுக்குறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா டாய்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து அடங்கிருச்சு. பெருசு சின்னதுன்னு எல்லாமே, ப்ளஸ் பால்ஸு, பெரிய ட்ரக்கு எல்லாமே இதுக்குள்ளேயே கரெக்டாக செட் ஆகிடுச்சு.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் சரி சமைக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக கிச்சனுக்கு வரும்போது தான் பார்த்திங்கன்னா மித்துல் ஏதாவது ஒன்று நமக்கு உடச்சல் கொடுப்பான். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம வேலை செய்யவே விட மாட்டான். வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிகிட்டே இருப்பான், விளையாட சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி இல்லாட்டி ரைம்ஸ் மாற்ற சொல்லிகிட்டே இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஏதாவது உள்ளே வச்சுருக்கிற டாய்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுப்பேன். அப்படியும் இல்லை அப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் ஏதாவது வந்து போட்டு கொடுப்பேன். அமைதியாக உட்காந்துக்குவான் கொஞ்சம் நேரம், டக்குன்னு நம்மளும் வேலை முடிச்சுக்கலாம். ஸோ அதிகமாக நான் கொடுக்குற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பூந்தி, அப்புறம் வந்து இந்த மூங் தால் தான். அப்புறம் குடல் இருக்கும் இல்லைங்களா, அதை தவிர வேறு எதாவது ஸ்நாக்ஸும் அதிகமாக கொடுக்க மாட்டான். அவனும் விரும்பி சாப்பிட மாட்டான். மூங் தால் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் சார் அமைதியாக சாப்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் சோஃபாவில் ஃபுல்லாக போட்டு அது சோஃபாவோட கேப்புக்குள்ளே எல்லாம் வந்து போட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது நமக்கு 2வது ஒரு வேலை. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி சௌச்சவ் இருக்குங்க, அது வச்சுட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு அப்புறம் எக்கு பாயில் பண்ணிவிட்டு ட்ரை ஃபிஷ் இருக்குது, அது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதிகமாக முட்டை வச்சோம் அப்படின்னா நீங்கள் கேஸ்லலாம் வைக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும்ல, பக்கத்தில் ஃபுல்லாக தண்ணியெலாம் திரிச்சு ஒயிட் ஆகும். ஸோ குக்கரில் வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக உப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வெந்துடும். நல்லா நீங்கள் எப்படி பாயில் பண்ணுற மாதிரி பண்ணாலும் தண்ணியில் போட்டு வேக வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நல்லாயிருக்கும். எக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரை ஃபிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஓஷன்ஸ்லேருந்து தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து கருவாடு மாதிரியே இருக்காது, ஃபிஷ்ஷு மாதிரி தான் இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நிறைய சால்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் மட்டும்தான். சால்ட்டு தேவையில்லை, அந்த ஃபிஷ்லேயே வந்து இருக்கும். அது இன்னும் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃபிஷ் போட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும், அப்படி இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான், நானும் அவர் மட்டும்தான் சாப்பிடுவோம், பசங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எக்கு வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ கருவாடு வந்து நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இதை நான் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நான் கிளிப் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தெமுலேருந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஜிப் லாக் பண்ணிட்டோம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே லாக் ஆகிக்கும். எகைன் நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ப்ராடக்ட்டுங்க அது. கண்டிப்பாக வீட்டில் எல்லார் வீட்லேயும் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கட் பண்ணுறக்கும் கத்தி இருக்குது, லாக் பண்ணுறக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் மேக்னெட்டிக் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வந்து வச்சுக்கலாம். ஸோ வேணும்னா டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா USB கனெக்டிங் தாங்க, சார்ஜ் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் வரைக்குமே சார்ஜஸ் வந்து நிற்கிது. இதோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எக்கெல்லாம் பாயில் பண்ணி வச்சுட்டு கருவாடும் ரெடி பண்ணி வச்சுட்டு சௌச்சவ் கிரேவிக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எனக்கு வந்து இப்போ சௌச்சவ் கிரேவி வந்து மத்தியானம் ரைஸுக்கும் ப்ளஸ் வந்து நைட்டு சப்பாத்திக்கும் சேர்த்து வைக்கிறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே நான் வைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை வந்து தாளிச்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து எடுத்து கொஞ்சம் பொடியாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் மத்தியானத்துக்கு மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமே வந்து கரெக்டாக தான் இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க, அதுக்குள்ளே அந்த கருவாடெல்லாம் வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்கிங்க அப்படின்னா உள்ளே நல்லா வெந்திருக்கும், வெளியே கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு அப்படியே ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ சௌச்சவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு நீர் சத்து நிறைஞ்ச ஒரு காய். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு டைம் கூட நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்கிறது, சட்னிலாம் கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசில் இதெல்லாமே வந்து சாப்பிட்டதே கிடையாதுங்க. அம்மா செய்யவும் மாட்டாங்க, நாங்கள் யாருமே சாப்பிட மாட்டோம். இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா தான் நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகும்போது வளரும்போது இதெல்லாமே கொடுத்து பழக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன். சர்வேஷ் வந்து கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட்றதுக்கு, ஆனால் மித்துலுக்கு இப்போ தான் வந்து ஊட்டுறோம் அப்படிங்கிறதுனால அவனுக்கு எல்லா காயுமே மேக்ஸிமம் நான் கொடுத்து பழகிட்டேங்க. குழம்புல இருக்கிற காயெல்லாம் எடுத்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா நான் சாப்பாட்டில் ஒரு டைம் பெரட்டிட்டு அப்புறமா நம்ம அந்த சேரில் உட்கார வச்சு தானே சாப்பிட வைக்கிறோம், அங்கே வச்சிட்டோம் அப்படின்னு அவனே சாப்பிட்டுக்குவான். அவன் எல்லா காயுமே சாப்பிடுவாங்க. பம்கின் சாப்பிடுவான், முள்ளங்கி, சௌச்சவ்னு எல்லாமே வந்து சாப்பிடுவான். சர்வேஷ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் சாப்பிட வைக்கிறது. அவனை எப்படியாவது மிரட்டியாவது நான் சாப்பிட வச்சுருவேன் காய் எல்லாமே. அப்படியாட்டி ரைஸோடு நல்லா பிணைச்சி கொடுத்துருவேன், அவனும் அப்படியே தெரியாமல் சாப்பிட்ருவான். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூட வந்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள் இதெல்லாமே வந்து போட்டிருக்கேன்.
போட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாமே போட்டுட்டு நான் வந்து ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டு எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணுங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பேஸ்ட்டு போடணும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா காய் சரியாக வேகாது. ஏன்னா அந்த பேஸ்ட்டு வந்து சீக்கிரமாகவே நம்ம ஒரு 2 கொதியிலே ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையுமே வந்து ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ஸோ அதுக்குள்ளே கருவாடுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து உரித்து வச்சுட்டேன். இப்போது சாப்பிட்றதுக்கு அந்த டைமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டேன். எக்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் என்ன செஞ்சாலும் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கொடுத்துருவேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க, ரைஸும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே வீடெல்லாம் 2ஆக இருந்துச்சுங்க. எல்லா டாய்ஸும் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி மூங் தால் ஃபுல்லாக சோஃபா, கார்பெட் எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருந்தான். வேக்யூம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிருதுங்க. இதுக்கு முன்னாடியில் பார்த்திங்கன்னா சோஃபாவில் வந்து துணியை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா உதறிட்டு மறுபடியும் வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டுற மாதிரி தான் இருக்கும். மூங் தால்லாம் கொடுத்தோம் இல்லை பூந்திலாம் கொடுத்தோம் அப்படின்னா. இப்போ வேக்யூம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துல எல்லாமே க்ளீன் பண்ண முடிஞ்சிருது. இப்போ பிஸ்கெட்லாம் சம்டைம் பயங்கரமாக பொடி பண்ணி போட்டுருவான் அமுத்தி. அது எல்லாத்தையுமே வந்து வேக்யூம் இருக்கிறதுனால தான் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. இல்லாட்டி வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எப்போவுமே நான் எக்கு பாயில் பண்ணேன் அப்படின்னா மித்திலுக்கு மட்டும் தனியாக 2 பண்ணிடுவேன். ஏன்னா அவன் எல்லோ அதிகமாக அவன் சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பிச்சு போட்டேன் அப்படின்னா நான் ரைஸோடு தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் ஒயிட்டு மட்டும் 2 கொடுத்துட்டு எல்லோ வந்து நான் தனியாக ரைஸோடு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். குழம்பு வந்து ஃபுல்லாக கொதித்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, முக்கியமாக சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த காய் சாப்பிடும் போதே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தண்ணி ஒரு ஃபீல் வரும். கடிக்கும் போதே நமக்கு காயிலேருந்து தண்ணி வெளியே வர மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி சமையல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ தக்காளி ரசம் வச்சுட்டு, குழம்பு வச்சுட்டு, ட்ரை ஃபிஷ்ஷு, எக்கு, ரைஸு எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். வாங்க வாங்க. எங்கே போகிறோம்? பால் விளையாட. சொல்லு. பால். ஸோ நாங்கள் ஈவினிங்கு மேலே அப்படியே வந்து கிட்ஸ் ரூமுக்கு வந்துட்டோம். சர்வேஷ்க்கு அன்றைக்கி வந்து கிளாஸ் இருந்துச்சு. சர்வேஷ் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 3 நாள் இருக்கும். அந்த 3 நாளுமே மித்திலுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா அவர் தான் சர்வேஷ் கூட்டிகிட்டு போகிறாரா, அவரும் இல்லை அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப போரு. ஒரு மாதிரி உம்முன்னு ஆயிடுறான். பார்க்கவே கஷ்டமாக இருக்குமா. அதனால் நான் கிட்ஸ் ரூம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன். இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய பசங்களும் இருப்பாங்க. பால்லாம் விளையாடிட்டுருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நேரம் விளையாடுவான். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக உட்டன் டாய்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுமாதிரி பில்டிங் பிளாக்ஸு, அப்புறம் வந்து கவுண்டிங் அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பேன். முக்கியமாக நிறையா இங்கே புக்ஸ் இருக்குது. மித்துலுக்குலாம் சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி புக்ஸு, ஷேப்ஸு, கலர்ஸ் இதெல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்பேன். இப்போது வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலுமே அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதனால் இந்த கலர்ஸு, ஷேப்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சர்வேஷ் வந்து ஸ்கூல்லேருந்து புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவான். லைப்ரரி புக்ஸ் எல்லாமே அதெல்லாம் எடுத்து வந்து பொம்மையெல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அவனுமே நான் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குறான். அப்படிங்கிறதுனால நாங்கள் அங்கே போகும்போதே எடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். பொறுமையாக அவனும் கேட்டு திருப்பி சொல்லுவான். இது என்னது என்னது? சூப்பர். இது என்ன கலர்? இது என்ன கலர்? என்ன கலர்? சூப்பர்மா. இது என்னது? ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். இது என்ன கலர்? பர்பிள், எல்லோ, ரெட். கொஞ்ச நேரம் அப்படியே அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவன் கூட விளையாண்டுட்டு அவன் அந்த பசங்க கூட விளையாட போயிடுவான். அதுக்கப்புறம் நான் எனக்கான டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அதே லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட் சர்ச் கேம் வந்து இருக்கும் புக்கு. நான் மட்டும்தான் வந்து பண்ணுறான்னு நினைக்கிறேங்க. நான் கம்ப்ளீட் பண்ண பேஜஸ் மட்டும்தான் அங்கே இருக்குது. எனக்கு என்னமோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ஏன்னா அங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது. மொபைல் யூஸ் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணி இந்த கேம்லாம் விளையாடிட்டுருப்பேன். எனக்கான ஒரு டைமாக இருக்கும் அது. எனக்கு வந்து ஸ்க்ரீன் டைம் நம்ம அதிகமாக ஷூட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது அதையெல்லாம் தாண்டி எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே போகும்போது. அதனாலே நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக மித்தில கூப்பிட்டு கிளம்பிடுவேன் அந்த 3 நாளுமே.
ஸோ ஒரு 7:30 அந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு அங்கேருந்து கிளம்பிடுவோம். அவனுக்கு வந்து இப்போ தெரிஞ்சிடும் மித்துலுக்கு வந்து எப்படி கதவு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கதவு ஓப்பன் ஆகும், ப்ளஸ் லிஃப்ட் எங்கே இருக்குது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவனே எல்லாமே ஃபாலோ பண்ணுவான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான், அவன் எப்படி பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். சர்வேஷும் வந்து வந்துட்டான். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வச்ச கிரேவியே நைட்டுக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால சப்பாத்தி மட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ மாவு பனைஞ்சு டக்குன்னு சப்பாத்தி வந்து போட்டேன். அன்றைக்கி வந்து சர்வேஷ்க்கு ஸ்விம்மிங் கிளாஸு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப பசியோடு தான் வருவான். ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பிடுவேன், கிளாஸ் முடிச்சுட்டு வர வழியிலே அவன் சாப்பிட்ருவான். பட் இருந்தாலும் சீக்கிரமாக கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு 8 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து டின்னர் முடிஞ்சிடும். கிளாஸில் போகிறான் அப்படின்னா சீக்கிரமாகவே டின்னர் முடிஞ்சிடும் ஆஸ் யூஷுவல் டைமை விட. ஸோ மற்ற நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டிலே இருக்கான், கிளாஸ் போகல அப்படின்னா ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கொடுப்பேன். ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் இதெல்லாமே. ஸோ அதே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் சாப்பிட்றேன்னே சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் போகிற அன்றைக்கெலாம் எனக்கு சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். 8:08 போது எனக்கு எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிடும். சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சதுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.